ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதை வருங்க, இன்றைக்கி வந்து பூண்டு சாம்பார் வைக்கிறது. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா வதக்கணும். இந்த பூண்டு சாம்பார் வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். வயிறு உப்பசம், செரிமானம் எல்லாமே நல்லா டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் இந்த சாம்பார் வச்சு கொடுங்க. பாருங்க, நல்ல வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதில் வந்து தக்காளி போட்டுக்கிறோம். இதுலேயும் சாம்பாருக்கு வேண்டிய உப்பும் போட்டுக்கிறோம். தக்காளி வந்து நல்லா மசியணும். பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்ட உடனே தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு பாருங்க. இந்த டைமில் இந்த பருப்பு அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், பருப்பு வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம். அதையே இதில் போட்டுக்கிறோம். பாருங்கள், உப்பு வந்து நம்ம தக்காளி வதங்கும் போதே சாம்பாருக்கு சேர்த்து போட்டு வதக்கிட்டோம். இந்த மாதிரி பூண்டு நல்லா ஒரு கட்டி பூண்டு, 1 ஸ்பூனு மிளகு, இது மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கணும். அதையும் இதில் போட்டுக்கணும். இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பூண்டு சாம்பார் ரெடி. இதை மூடி வச்சு சும்மா ஒரு கொதி வந்தாவே போதும்.
நான் இந்த சாம்பார் வாரத்தில் 2 நாள் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது மாதிரி வச்சு சாப்பிட்டாக்க. பாருங்கள், ஓரமாக கொதி வருது. பூண்டு நல்லா வேகணும்லாம் கிடையாது. நல்லா ஒரு கொதி வந்தவுடனே சாம்பார் இறக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு காரம்லாம் பூண்டு காரம்லாம் தெரியாது. நம்ம அதுக்கு தான் காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு. பச்சை மிளகாய் வேணாலும் 2 போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. இது தோசைக்கு கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இட்லி சாம்பார், இட்லிக்கு தோசைக்கு இது மாதிரி கூட தொட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், பூண்டு சாம்பார் சுட சுட சாதத்தில் நல்லா லூஸாகவே கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த பொம்மைக்கு நான் தான் கண் வச்சு பொட்டு வச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.